கர்ப்பிணி பெண்ணாக காட்சி தரும் அம்மன் குழந்தையோட எடைக்கு ஏற்ற மாதிரி காசு தராங்க. அந்த காலத்துல பொன்மேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி இருந்திருக்காரு. அவருக்கு காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா வறுமையின் பிடியில மாட்டிக்கிறார். விவசாயம் பண்றதுக்கு காசு இல்லை, எதுக்குமே காசு இல்லாத மாதிரி அவரு வறுமையில மாட்டிக்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னா மகேஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க ஊர்லேயே பெரிய பணக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட போய் தன்னோட நிலத்தை அடமான வச்சு நான் பணத்தை வாங்குறேன், அந்த பணத்தை வாங்கிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் விவசாயம் பண்ணிடும் அதுவும் தோல்வியில் முடிஞ்ச அந்த மழை இயற்கை சீற்றின் காரணமாக அதுவும் அவருக்கு ரொம்ப வறுமை கொண்டு போய் விட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மகேஸ்வரன் வந்து கேட்குற இந்த மாதிரி வாங்கின கடனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அந்த மகேஸ்வரன் என்ன பண்றாருன்னா நேரடியாக போய் எனக்கு இன்னைக்கே பணத்தை கொடு, அப்படி இல்லைன்னா நான் ஒரு நிலத்தை காட்டுறேன், அந்த நிலத்துல எனக்கு ஒரே நாளில் அறுவடை பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றாரு. அது வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மகேஸ்வரனுக்கும் தெரியும், அந்த பொன்மேனிக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பொன்மேனி வந்து அவரோட அந்த பணட்டாச்சல் தாங்க முடியாம நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு அந்த அறுவடை பண்றதுக்காக போறாரு. அந்த நிலம் தான் பூங்காவனம். ஸோ அந்த பூங்காவனத்துக்கு போறாரு. போயிட்டு அங்கே அவர் வேலையை ஆரம்பிக்கிறார். வேலையை ஆரம்பிச்சிருக்கும்போது அங்கே வந்து 2 பேர் வராங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வயசானவங்க 2 பேர் வராங்க. வந்து அந்த பொன்மேனி கிட்ட தண்ணி கேட்கறாங்க. ஆத்துக்கு தண்ணி எடுக்க போயிட்டாரு. ஸோ அவங்க போயிட்டு ஆத்துல தண்ணி எடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த 2 வயசானவங்களும் காணும். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு புற்று இருக்குது. அவர் நைட் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அந்த புற்று அவர் கண்ணுக்கு தெரியல. ஸோ அவரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிரு. அப்போ அந்த புற்று மேலே தெரியும் பட்ட ஒன்று, நான் தான் பார்வதி, இந்த இடத்துல நான் வந்து இருக்கிறேன், ஸோ எனக்கு ஒரு கோயில் கட்டி வணங்குன்னு சொல்லிட்டு அந்த பார்வதி வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வந்து அது ஊர் முழுக்க ஒரு மாதிரி காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மனுக்கு அந்த இடத்துல புற்று பார்த்தீங்கன்னா அந்த புற்று வடிவத்திலே ஒரு சைன கோலத்தில் ஒரு அம்மனை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல பார்வதி இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்க. அது வந்து ஒரு தடவை சிவன் வந்து இந்த இடத்துல தான் பார்வதி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து மாசமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து அம்மன் சைன கோலத்தில் மாசமாக இருக்க மாதிரி அம்மனை இருக்காங்க.